ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு 11 மணி போல் எடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தன்ஷியும் ஸ்வேதாவும் இந்த சைடில் தூங்கிட்டு இருக்காங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. சர்வேஷ் குட்டியும் விளையாண்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடை பாயாசம் மதியத்துக்கு செய்ய சொல்லியிருந்தோம். அதையும் பார்த்தீங்கன்னா வீட்டு தெய்வத்துக்கு வச்சு இப்போ சூடங்குளுத்தி விட்டு படைச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே ஒரு 11 மணி போல் ஆனதுமே எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் தாங்க எடுத்து வைக்கணும். யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மா இருக்காங்க, என்னுடைய ஓப்டியார் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயா தாத்தா எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு ஓவர் வியூ கிச்சன்லேருந்து பாருங்கள். நம்ம ஆல்ரெடி சமையலுக்கு வந்து குடிகாடுக்கு போயிட்டு மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த மளிகை பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சமையலுக்கு முடிச்சுட்டு மீந்த பொருள் எல்லாம் கொண்டு வந்து கிச்சனில் வச்சுட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம வந்து ஒரு ஓரமாக அழகாக எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து நம்ம வந்து ஐயர் நிறைய வந்து பூஜைலாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்க இருக்குது. ஒரு கெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க வீடை சுற்றி சுற்றி பார்க்குறதுக்கு. ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிடக்கு எல்லாமே. ஆக்சுவலி எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறதுனால எந்த ஒர்க்கும் இன்னும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதையுமே க்ளீன் பண்ணக்கூடாது, எல்லாமே அப்படியே தான் கிடக்கணும்னு வேற சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் எதையுமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஹால்லேருந்து நான் வந்து ஒரு ஓவர் வியூ காட்டுறேன், எப்படி காலையில் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. இப்போது எல்லோரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு ஓவர் வியூ எப்படி ஒரு அமைதியாக இருக்குது பாருங்கள். வீட்டில் யாருமே இல்லாமல் ஒரு சைலண்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோவிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டபடி தாங்க கிடக்கு. நம்ம வந்து தேங்காய் பை தான் எல்லாருக்கும் வந்து வச்சு கொடுத்துருந்தோம். கப்பு தான் பார்த்துருந்தோம். கப்போடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக போச்சு. அதனால் ஆல்ரெடி அம்மா வீட்டில் தேங்காய் மரம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தம்பி வீட்லேயும் தேங்காய் மரம் இருக்குது. அதனால் இங்கேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பையை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ சமையல்காரங்க சமையல் செஞ்ச பாத்திரம் எல்லாமே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி அதுவும் ஒரு பக்கம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்ட்டிகோவிலையும் பாதி பாத்திரம்லாம் கொண்டு வந்து வச்சுட்டோம். நம்ம ஊர்லேருந்து ஆல்ரெடி நிறைய பாத்திரம்லாம் கொண்டு வந்திருந்தோம். ரிட்டன் வந்து டெம்போ வந்து ஈவினிங்காக வந்துடும். அதே டெம்போலே பார்த்திங்கன்னா பாத்திரத்தெல்லாம் வீட்டுக்கு ரிட்டன் அனுப்புறதுக்காக எல்லா பாத்திரமும் ரெடியாக இருக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் பாத்திரம் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமியார் வீட்டிலேருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கிச்சனில் ஆயிலெலாம் மீந்து போயிருந்தது. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாற்றி வச்சிட்ருக்காங்க. சமையல்காரங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக எடுத்து வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா தான் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஆக்சுவலி அம்மாவை பார்த்தீங்கன்னா நான் இருக்க சொல்லிட்டேன், ஈவினிங்காக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பா அக்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மதியம் போலவே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கால் முடியல, அதனால அப்பா பார்த்தீங்கன்னா நேரத்திலே வீட்டுக்கு போயிட்டாங்க. அக்காவும் பார்த்தீங்கன்னா நேரத்திலே பசங்களை கூட்டிகிட்டு ஸ்கூலில் விடுறதுக்கு அவங்களும் நேரத்திலே போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அம்மாவை மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீந்திருந்த சாப்பாடு, அதுக்கப்புறம் சமையல்காரங்களில் நம்ம பாத்திரம் போயிடக்கூடாது இல்லையா, அதனால் நம்ம பாத்திரம் தனியாக கொண்டு வர்றது, அவங்க பாத்திரத்தை தனியாக எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஒர்க் எல்லாமே அம்மா வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா டெம்போ வந்துருச்சு. நம்ம ஊர்லேருந்து நம்ம படுதாலாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் எழுத்தி வச்சு நம்ம வந்து அவங்களையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன் ஈவினிங்காக. நெக்ஸ்ட்டு நைட்டு போல் ஆகிடுச்சிங்க. நைட்டு போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வியூ எவ்வளோ ட்ரெஸ்லாம் வந்துருந்துச்சு, யார் யார் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து அழகாக பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வீடு குடி போன அன்னைக்கு எதையுமே நம்ம வந்து கூட்டவே கூடாது, வீட்டை க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே தாங்க போட்டாச்சு. எதுவுமே வந்து சுத்தம் பண்ணவே இல்லை. எல்லா மளிகை பொருளும் மீந்த மளிகை பொருள் ஒரு ஓரமாக இருக்குது. காய்கறி எல்லாமே மீந்த காய்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக இருக்குது. சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு அரை மூட்டை கிட்டத்தட்ட சர்க்கரையே மீந்து போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ பெட்ரூம் எல்லாமே அப்படியே தான் கிடக்கு. அதுக்கப்புறம் ஹால் பாருங்கள், ஹால்லேயும் எல்லாமே போட்டபடி தான் இருக்குது. ஏன்னா நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வீடை சுற்றி பார்க்குறதுக்கு நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கிறாங்க. அம்மா அதுக்கப்புறம் ஆயா தாத்தா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா டெம்போவிலே வீட்டுக்கு வந்து ஏற்றி விட்டு அனுப்பி வச்சாச்சுங்க. கிராமத்துக்கு அனுப்பி வச்சிட்டோம். ஏன்னா நம்ம பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, மீந்திருந்த சாப்பாடு காரக்குழம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நமக்கு நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு அவங்கள பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைட்டு போல் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலி ஃபங்க்ஷன்னாலே அன்றைக்கி ஃபுல் டே வந்து எல்லோரும் வந்துகிட்டே இருப்பாங்க. அதே போல் தாங்க நைட்டு வரைக்கும் வந்துகிட்டே இருந்தாங்க. ஹஸ்பண்டோட ஸ்டாஃப் எல்லாமே வந்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நைட்டு நான், தன்ஷி, தர்ஷன் என்னோடய ஹஸ்பண்ட் நாங்கள் 4 பேரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு இந்த வீட்டில் தாங்க நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடு குடி நுழைஞ்ச அன்னைக்கு நாங்கள் எல்லாருமே இங்கே தான் தங்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா காலையில் பசங்களுக்கு ஸ்கூல் வேறு இருக்குது. காலையில் எழுந்ததுமே பார்த்திங்கன்னா வீடெல்லாம் ஒரு ஓவர் வியூ எது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஓவர் வியூ எப்படின்னா கொஞ்சம்
சுத்தம் படுத்தி வச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பணும். நெக்ஸ்ட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா ரூமில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொய்லாம் வந்திருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு எத்தனை ட்ரெஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம். யார் யார் வச்சுருக்காங்க, எல்லா கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து அழகாக பார்த்துட்டு இதெல்லாம் எடுத்து நாங்கள் வந்து பீரோவிலே எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ தன்ஷியும் நானும் பார்த்திங்கன்னா ஒரு ஓவர்வியூ இந்த ஒர்க் தாங்க இப்போ பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா நாளைக்கு காலையிலே நம்ம ஸ்கூலுக்கு பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டோன்னா கிராமத்துக்கு போய்டும், வர்றதுக்கு ஒரு 2 days வந்து நமக்கு டைம் எடுக்கும். அதனால் இப்போவே நம்ம வந்து ட்ரெஸ்லாம் அழகாக பார்த்துட்டு எடுத்து நம்ம பீரோவில் வச்சிடலான்ட்டு அதையும் பார்த்திங்கன்னா அழகாக எடுத்து வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபுல் டே பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருந்ததுங்க. நிறைய பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணவே முடியல. தம்பி பார்த்திங்கன்னா காலையிலே வந்து எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குது, நான் வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு தம்பி தாங்க முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஷூட் பண்ணி கொடுத்துட்ருந்தான். ஃபங்க்ஷனோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. நானும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் அழகாக எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். The next day. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கெலாம் அலாரம் வச்சு எழுந்துட்டேன். ஏன்னா வீட்டு வேலையை முடிச்சுட்டு நான் உடனே பசங்களை 6 மணிக்கெலாம் இங்கேருந்து கூட்டிகிட்டு அவங்கள ஸ்கூல் வேணும் ஏற்றி விடணும். அதனால் காலையிலே எழுந்து பாத்திரம்லாம் நிறைய கிடந்துச்சு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுட்டு இந்த சிங்க்கு வேறு பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுச்சுன்னா சிங்க்கு உள்ளே வந்து தண்ணி போகிற தண்ணி கீழே போலிங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போகுது. அது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பைப்புக்குள்ளே சாக்கு வச்சு அழுத்திருப்பாங்க. அந்த சாக்கு எடுக்காமலே பார்த்தீங்கன்னா பைப்பு போட்டு சொல்யூஷன் போட்டு ஒட்டிட்டாங்க போல். அது வந்து திரும்ப என்னோடய ஹஸ்பண்டை எழுப்பி கூட்டிகிட்டு வந்து அந்த பைப்பு உள்ள இருந்த சாக்கை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அதை ஃபிட் பண்ணி அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க ஜாமான்லாம் விளக்கி தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் டைரெக்டாக பைப்பு உள்ளே போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிச்சனுடைய அந்த கபோர்டு ஒர்க்லேயே தண்ணி நிறைய வந்து நான் திரும்ப போட்டு தொடச்சி பல வேலை வச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஓவர்வியூ கிச்சனில் வந்து விளக்கில் இருந்த எண்ணெயெல்லாம் தனியாக எடுத்து ஊற்றி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா மளிகை பொருள்லாம் ஒரு ஓரமாக அழகாக எது எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டு காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டிருக்கேன். வீட்டு தெய்வத்துக்கு படைச்சிட்டு நம்ம வந்து காயெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த காயெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், மளிகை பொருள் மீந்த மளிகை பொருள் அங்கேயே இருக்கட்டும்னு அந்த பெட்ரூமை க்ளீன் பண்ணி வச்சுங்க. மாஸ்டர் பெட்ரூமில் நம்ம பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 4-4:30 போல் ஆயிடுச்சு காலையில். அதுக்குள்ளே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ரூமாக எல்லாத்தையும் நான் ஒரு ஓவர்வியூ க்ளீன் பண்ணி ஆகணும். க்ளீன் பண்ணணுன்னா போட்டு கூட்டி குப்பி அல்லலைங்க, எது எங்கெங்கே கிடக்கோ தேவையில்லாதது தேவையானது மட்டும் நம்ம எடுத்து வைக்கிறது தான் இந்த ஒர்க்கு தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து டீ போட்டு வச்சுட்டேன். நைட்டு ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு தான் படுத்தேன். மீதி இருந்த டீ என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து சூடு பண்ணி ஒரு கப்பில் பார்த்தீங்கன்னா ஊற்றி நானும் போர்ட்டிகோவில் உட்காந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே ஃப்ரிட்ஜு கிடையாதுங்க, நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் வெளியில் தான் வச்சாகணும். டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ பசங்களை கூட்டிகிட்டு இங்கேருந்து நம்ம வந்து காலையில் 6 மணிக்கெலாம் கிளம்பிடணும். சிதம்பரத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு போகணுன்னா 30 கிலோமீட்டர் வருங்க, ஒரு 1 hour ட்ராவல் இருக்குது. அதனால் இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு கிளம்பியாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அவங்க வந்து வேலைக்கு கிளம்பிடுவாங்க. தம்பி பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் இருப்பேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு அவனை அழ வண்டியில் ஏற்றிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போய் ஆகணும். அவன் ஜாலியாக புது வீட்டிலே இருக்குன்னு நினைக்கிறான். அப்புறம் அங்கே யாருங்க போயிட்டு ஸ்கூலில் படித்து பட்டம் வாங்குறது. அப்படியே தம்பி நீ அழுதாலும் பரவாயில்லடான்னு சொல்லிட்டு வண்டியில் தூக்கி வச்சு ஆளை பார்த்திங்கன்னா இப்போ வண்டியில் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஏன்னா ஆல்ரெடி பனி பாருங்கள் எந்த அளவு பனி பெஞ்சிட்ருக்குன்னு. டைமும் பார்த்திங்கன்னா ஒரு 7:45 மாதிரி ஆயிடுச்சு. 8 மணி வரைக்குமே நல்லா பனி பெய்யுது. சரி இவங்களுக்கு இட்லி வந்து கடையிலே வாங்கிட்டு போயிடலாம், மதியத்துக்கு லஞ்சுக்கு நான் தான் கொடுத்தாகணும். ஏன்னா டைம் கிடையாது. ஏன்னா ஒரு நாள் அவங்க வந்து லீவ் கொடுத்ததே ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். பசங்களுக்கு பார்த்திங்கன்னா லீவ் கொடுக்கல. பத்திரிக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஸ்கூலில் கேட்டு லீவ் வாங்கினேன் இந்த ஃபங்க்ஷனுக்காக. அதோட இப்போ பசங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்து இப்போ அவங்கள பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு ரெடியாக சொல்லிட்டேன். எங்கெங்கே பேக் கிடக்கு, புக் நோட்டில் எங்கெங்கே இருக்குது டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்புங்க, வேன் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக 7:45 ஆகிடுச்சிங்க. 8:15 வேன் வந்துடும். 8:15 8:20 வேன் வந்துடும். அதுக்குள்ளார நம்ம பசங்களை வந்து கிளப்பி அவங்கள வேனுக்கு அனுப்பி வைக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா வேன்லேயும் அனுப்பி விட்டுட்டு அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் 2 நாள் ட்ரெஸ்ஸுங்க. 2 நாள் ஃபங்க்ஷன் ட்ரெஸ்ஸு, நைட்டு காலையில். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எத்தனை யூனிட் வச்சுருக்கேன் பாருங்கள். குறைஞ்சது 6 யூனிட் கிட்டத்தட்ட நான் வந்து வாஷ் பண்ணணும். புது ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கையாலே வாஷ் பண்ணிட்டேன். மற்ற ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்லேயே போட்டு எடுத்துட்டேன்.
காலையிலேயே பார்த்தீங்கன்னா இட்லி வாங்கிட்டு வந்துட்டேன் கடையிலேயே. அதுதான் காலையில் இப்போ சாப்பிட போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே தான் நான் சமைக்கவும் போகிறேன். ஏன்னா இந்த துணியெல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சா தான் நமக்கு பார்த்தீங்கன்னா திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டுக்கும் காலைக்கும் ஒரே ஜுவல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஜுவல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணி பாக்ஸில் எடுத்து வச்சிட்டேன். இதை கொண்டு போயிட்டு அக்கா கிட்ட கொடுத்துட்டுன்னா அவங்க கொண்டு போய் பியூட்டி பார்லரில் ஒப்படைச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 2-3 யூனிட் கிட்டத்தட்ட துணிலாம் வாஷ் பண்ணி சூப்பராக பார்த்தீங்கன்னா காய வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேஷ்டி ஐட்டம் எல்லாமே இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வேஷ்டி மட்டும் வாஷ் பண்ணிட்டோன்னா ஒரு பாதி வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க. ஒரு ஓவர்வியூ பாருங்கள் எவ்வளோ ட்ரெஸ் காய வச்சுருக்கணும். 2 நாள் ஃபங்க்ஷன் ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து சூப்பராக நம்ம வந்து வாஷ் பண்ணி காய வச்சிட்டோம். புது ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடில் வந்து அழகாக கையால் வாஷ் பண்ணி அங்கே காய வச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோன்லாம் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து இந்த ட்ரெஸ்லாம் வாஷிங் மிஷினில் போடவே கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே காத்தோட்டமாக போட்டு உள்ளே எடுத்து வச்சிடணும். இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு போல் ஆயிடுச்சுங்க. சரி நைட்டு ஆனதும் எல்லாத்தையும் மடித்து வச்சிடலான்ட்டு ஒரு பாய் விரிச்சு போட்டு அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. இதை உட்காந்து மடித்து வைக்கிறதாங்க நமக்கு பெரிய வேலையை. துவைக்கிறது ஒரு பங்கு வேலையாக இருந்தாலும் அதை மடித்து வைக்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய வேலையாக இருக்கும். தர்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்ததுமே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்ஸ் நான் ஆல்ரெடி 2 ஜுவல்ஸ் வச்சுருந்தேன். அதை கொண்டு போயிட்டு அக்காட்ட கொடுத்துட்டு வரலான்ட்டு அதையும் கொண்டு போயிட்டு அக்கா கிட்ட கொடுத்துட்டு நான் ரிட்டன் வீட்டுக்கும் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தன்ஷி வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நைட்டுக்கு வந்து தோசை, அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷனில் மீந்திருந்த காரக்குழம்பு ஒரு கப்பில் வந்துருந்துச்சு. ஆல்ரெடி அந்த காரக்குழம்பு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருந்து அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த காரக்குழம்பு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்டதோட சரிங்க. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா அம்மா வச்சுருந்தாங்க. சரி கொடுங்க ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை காரக்குழம்பு தாங்க. நைட்டுக்கு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஓவர்வியூ தர்ஷனம் பார்த்தீங்கன்னா இப்போ தூங்கிட்டு இருக்கான். ஸோ நல்லபடியாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் முடித்து ரிட்டன் வீட்டுக்கு வந்து பசங்களை உடனே நேரத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. துணியெல்லாம் வாஷ் பண்ணி சூப்பராக பார்த்தீங்கன்னா அழகாக மடித்து வச்சாச்சுங்க. மடித்து வச்சதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம பீரோவில் வைக்க போகிறோம். இந்த ட்ரெஸ்லாம் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா புது ட்ரெஸ்ஸுங்க. இப்போ ஃபங்க்ஷனுக்காக எடுத்த ட்ரெஸ்ஸு. ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனில் நான் எப்படி இருந்தேன், ஆக்சுவலி என்னோடய மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா கேமராவுக்காக தாங்க நான் மேக்கப் பண்ணியிருந்தேன். அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் அழகாக வரத்துக்காக தான் ரெடியாக இருந்தேன். ஸோ எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.